நம்ம வண்டி போகல. என்ன சேர் மாதிரி இருக்கா இல்லை எப்படி? நல்லா தான் இருக்கா? இப்படி தான் இருக்கா? மக்களே இங்கே பாருங்கள், இப்போ நம்ம கீழ்கூப்பு அப்படிங்கிற கிராமத்துக்கு இந்த மண் ரோட்டு வழியாக போயிட்டுருக்கோம். ரோடு எப்படி இருக்குன்னு பாருங்கள். ரொம்ப வருஷமாக வந்து இந்த பகுதியில் வந்து பாதை இல்லாத கிராமம் அப்படின்னா இந்த கீழ்கூப்பு அப்படிங்கிற கிராமம் தாங்க. மழை வந்தால் போக முடியாது போல சொல்கிறோண்ணா. மழை வந்தால் ரொம்ப ஒரு மாதிரி தான் தெரியுது. பைக்லேயே போக முடியாது போல இருக்கேன் மழை வந்தா. நடந்தால் போக முடியும். இழுத்துட்டு போயுமா? ஓ ஓ அதெல்லாம் பாருங்கள், இந்த கிராமத்துக்கு போகிற பாதை எப்படி இருக்குன்னு பாருங்கள். பயங்கரமாக ரொம்ப த்ரில்லிங்காக இருக்கும். ரெண்டாவதுன்னா வந்து மழை பெஞ்சால் இந்த பாதையில் பைக்கில் கூட போக முடியாதாமாங்க. ஏன்னா வந்து ரொம்ப கரடு முரடாக இருக்குது. ரெண்டாவது பார்த்தோன்னா வந்து சேறு மாதிரி ஆயிருங்க. வண்டி வந்து வீல் வந்து இழுத்துட்டு போயிடும். ஸ்கிட்டாகி வண்டி வந்து கீழே விழுந்துருங்க. ஸோ அந்த மாதிரி தான் இந்த பாதை இருக்குதுங்க. பட் இப்போ மழை இல்லாத நேரத்தில் இந்த பாதையில் வந்து பைக்கில் வந்து போய்க்கலாம். அது போக ஜீப்பு அந்த மாதிரியான வாகனத்தில் போய்க்கலாம். மழை பெஞ்சனா போகிறது கஷ்டங்க. ரோடு மட்டும் ஏதோ போட்டு விட்டோன்னா ஜம்மன் இருக்கும். உங்களுக்கு ஒரு காங்கிரீட் ரோடு மாதிரி போட்டுருந்தாங்கன்னா நல்லாயிருக்கும். இல்லை ரோட்டில் புல்லே முளைச்சிருச்சு. ஃபஸ்ட்டெல்லாம் புல் இல்லாமல் இருந்தது, புல்லே முளைச்சிருச்சுப்பா. இந்த பக்கம் ஆணையெல்லாம் இப்போதுக்கு ஒன்றும் இல்லை. ஏசனா கஷ்டம். இந்த மாதிரி ரோடு இருக்குது பார்த்தீங்கன்னா மழை பெய்யலைன்னா ஈஸியாக போய்க்கலாம், வந்துக்கலாம். மழை பெஞ்சதுன்னா கஷ்டம். ஆணையெல்லாம் நின்றுச்சுன்னா ஒன்றும் பண்ண முடியாது. நிப்பாட்ட ஓடி போயிட்டா. திருப்பூருக்கே வழி இல்லையா? எப்படி போய் திருப்புறது? ஆனால் இந்த பக்கம் இந்த மாதிரி எல்லாம் நிறையா இருக்குது. இந்த வெள்ளியூர் கொம்பை, எத்தனை வெள்ளியூர் கொம்பை, கூவக்கரை, அது போக இந்த கீழ்கூப்பு, இந்த 3 தான் எனக்கு அதில் ஒரு மாதிரியாக இருக்குது. ஏன் முன்னாடி ஒரு வீடாக இருக்காட்டிருக்கேன்? புதுசாக கட்டிருக்காங்களா? ஃபஸ்ட்டுக்கு ஒரு பழைய வீடு இருந்தது. ஓ இப்போ கட்டியிருக்காங்களா? ஊருக்காரங்க அவங்க வீடு தானா? நீ பண்ணலாமா? வண்டி வர முடியுமா? வீடு கட்டி இருக்காங்களா? அண்ணா உங்கள் வீடு தானே அது? பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேண்ணே. ஹெல்மெட் தான் தெரியும்னு நினைக்கிறேன். இந்த வீடு இன்னும் முழுசாக ரெடி ஆகலை. முன்னாடி இங்கே பார்க்கலாமா? சும்மா இது வரைக்கும் பார்க்கலாம் முன்னாடி. அது தனி எந்த இடத்துல ஒரு வீடு கட்டிருக்காங்க. இது வந்து பழைய வீடு சொன்னா? பழைய வீடுனா புதுசு எடுத்துருக்காங்க. ஓ பழைய வீடு பார்த்தோன்னா அந்த ஆள் இருந்தாங்களா முன்னாடி? இருந்திருக்காங்க. ஆள்னால ஓ இது புதுசாக இப்போ வந்து கவர்மெண்ட்டில் கட்டியிருக்காங்க. ஓ கட்டி இன்னும் யூஸ் பண்ணலாம் போல இருக்கு. இதே கண்ணாடி இப்போ உடஞ்சி போச்சே. உடச்சிருக்காங்களா? இல்லை பெயிண்ட் அடிச்சிட்டாங்க. அடிச்சு இன்னும் உள்ளே வேலை முடியலையோ? உள்ள வேலை இருக்குமே. உள்ள வேலை ஏதோ பெண்டிங் இருக்கும். ஏன்னா பெயிண்டெல்லாம் அடிச்சிருக்காங்க. முடிஞ்சதாக பெயிண்ட் அடிப்பாங்க. இங்கே பக்கத்தில் தோட்டம் எதாவது இருக்கா சார் உங்களுக்கு? இதெல்லாம் தோட்டம். ஓ இதெல்லாம் உங்கள் தோட்டம் தானே? ஓ ஓ ஏன்னா எங்கள் வீடு தனியாக இருக்குன்னா ஏதாவது சுற்றி ஏதாவது தோட்டம் இருந்தால் தானே இருப்பாங்க இல்லையா? ஓ இதெல்லாம் அவங்க தோட்டம் தானே? ஆமாம்.
காப்பி அரிக்கு ஆனால் அந்த மாதிரி வரும். யானைகள் இங்கே வரும். ஃபென்சிங் போட்டால் பிரச்சனை இல்லை. இப்போ வீடு பார்த்தா குடி வந்தாலும் சுற்றி ஃபென்சிங் போட்டாகணும். போட்டாகணும். இல்லைன்னா இருக்க முடியாது. இருக்க முடியாது. இங்கே நிறைய பேர்த்த ஆனை அடிச்சிருக்கு. இங்கேயா? ஆமாம், உள்ள தோட்டத்துக்குள்ள. ஓ, இது கீழேயா தோட்டத்துலையா? இங்கே நிறைய பேர் அடிச்சிருக்கா? அடிச்சிருக்கு. ஓஹோ. காற்று போல பொறிக்க போகும்போது தெரியாமல் போயிடும். அடிச்சிருக்கு. ஓஹோ. 2-3 பேர்த்தெல்லாம் அடிச்சிருக்கு. அப்படியா? வழியிலேயே அடிச்சிருக்கு. ஓ, அப்படின்னா வந்து இந்த வீட்டுக்கு ஆள் வந்தாலும் ஃபென்சிங்லாம் போட்டு சேஃப்டியாக தான் இருக்கணும். ஊர் சுற்றி போகணும். போட்டால் தான் இருக்க முடியும். அதான் பாரு, காப்பி செடியில் பெருசு பெருசாக இருக்குது. இப்படி நின்னா தெரியாது. அதான் கண்டிப்பாக இங்கே என்னவே தெரியாது சரவணா. இந்த இடத்துல இங்கே முன்னாடி என்னவே தெரியாது, ஒன்றுமே தெரியாது. ஆனால் இது எல்லாமே தோட்டம் தான். எல்லாமே காப்பி தோட்டம் தான். காப்பி இருக்குது, பார்த்தீங்கன்னா பஞ்சு மரம் இருக்குது, எல்லாமே இருக்குது, பலா மரம் இருக்குது, எல்லாமே இருக்குது. சேஃப்டி இல்லை. சேஃப்டிக்கு ஃபென்சிங் போட்டால் ஃபென்சிங் போட்டால் மட்டும் தான் சேஃப்டி. கரண்ட் லைனெல்லாம் இருக்கும் போல இருக்குது பக்கத்தில். கரண்ட் கம்பம்லாம் இருக்குது. சரி, அப்படியே ஊருக்குள்ளே போய் பார்ப்போம். மக்களே இங்கே பாருங்கள், தனியாக ஒரே ஒரு வீடுங்க. இங்கே வந்து ஒரு பழைய வீடு இருக்குது. இந்த வீட்டில் ஃபஸ்ட்டு இருந்திருக்காங்க. அப்புறம் கடைசியில் வந்து ஏதோ வீடு காலி கொண்டு போயிட்டாங்க போல இருக்குங்க. அதுக்கு பின்னாடி வந்து ஒரு கவர்மெண்ட் வீடு வந்து ஆர்டர் ஆகி இங்கே வந்து வீடு கட்டியிருக்காங்க. அப்படி சுற்றி இருக்கிற பகுதியெல்லாம் வந்து ரொம்ப அடர்வனமாக தெரியுங்க. நம்ம சரவணன் என்ன சொல்கிறேன்னா, இதில் வனமெல்லாம் கிடையாதுங்க. இதெல்லாம் வந்து அவங்களோட தோட்டங்கள். சரியான பராமரிப்பு இல்லாதனால இது பார்க்குறதுக்கு சோலை மாதிரி நல்லா அடர்ந்து இருக்குங்க. எல்லாமே இது வந்து இந்த கிராம மக்களோட தோட்டங்கள் அப்படின்னு சொல்கிறாருங்க. ஆமாம், நம்ம புதுசு. நம்மள நான் தான் புதுசு, நீ புதுசு இல்லை. தொடர்ந்து அப்படியே முன்னேறுவோம். போய் போனோம்னா இங்கே கிராமம் இருக்குங்க. அங்கே வந்து குடியிருப்பு பகுதியில் இருக்கு. அங்கே போய் இந்த கிராமத்தை பற்றி இங்கே இருக்கிற மக்கள்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாங்க. நான் செடியெல்லாம் வாடி போச்சிடணா. இந்த மாதிரி ஃபுல்லாக வாடிடுச்சு. இதெல்லாம் வாடி வச்சிட்ருக்கு. எல்லாம் காஞ்சே போச்சே. மழை இல்லாதனாலே அதான் பார்க்குறக்கே ஒரு மாதிரியாக இருக்குது. போன டைம்லாம் நல்லா இருந்த மாதிரி செழிப்பாக இருந்துச்சு. இந்த டைம் சரியான மழை இல்லை. ஏன் பாரு, சரி அத்தையும் வாடிடுச்சு பாருங்க. ஃபுல்லாக வாடிடுச்சு. மழை வந்தால் கொஞ்சம் நல்லா இருக்குது. எல்லாம் சோலையெல்லாம் பார்த்தோன்னா வானத்தை பார்த்தா தானே. மழை நல்லா பெஞ்சுன்னா சோலை நல்லா கொஞ்சம் செழிப்பாக இருக்குது. வீடு 4-5 வீடு தான் இருக்குது. எல்லாம் சொன்னா கம்மி தானே. அப்படியா? ஆமாம், இதில் வர்றது பார்த்தோன்னா நம்மளுக்கு ஒரு மாதிரி இருக்குது. பட் அவங்களுக்கு பழகி இருக்குது. இருந்தாலும் வந்து எல்லா நாளும் எல்லா நேரம் ஒரே மாதிரி இருக்காதுல்ல. அதனால் சேஃப்டிக்காக வெளியே போடுவாங்க. புதுப்பாட்டில் ஏதாவது வண்டி ஜிபி பஞ்சனா திருப்பூருக்கு சௌகரியமாக இருக்கும். போகிறதுல பட்டோம்னா நடுரோட்லன்ட்டோம்னா ஏதாவது ஜிபி பஞ்சனா திரும்புறது கஷ்டமாக இருக்கும். சரி, போக முடியும். மக்களையும் பாருங்கள், இப்போ வந்து நம்ம கீழ்கூப்பு அப்படிங்கிற கிராமத்துக்கு வந்திருக்காங்க. இங்கே வந்து ஒரு 4-5 வீடு மட்டும்தான் இருக்குங்க. ஒரு சின்ன கிராமம் தான். நான் கடைசியாக வந்து 2 வருஷத்துக்கு முன்னாடி வரும்போது இங்கே ஒரு 4-5 வீடுகள் மட்டும் இருந்ததை பார்த்தேங்க. இப்போ இன்னும் எத்தனை வீடு இருக்குதுன்னு தெரியலைங்க. போய் பார்ப்போங்க. நீங்களும் கீழ்கூப்பு தானே? போல தரோம். அப்படி காப்பி செடி மட்டும் தான் பார்க்குறீங்க. நல்லா இருக்கிறோண்ணா. காப்பி செடி மட்டும் தான் கொஞ்சம் 10% இருக்குது. மற்ற எல்லாம் அப்படியே வாடி போன மாதிரி தான் இருக்குது.
இவர் வந்து பெரிய பையனா சின்ன பையனை சரணது? பெரிய பையன். இன்னொரு பையன் அதான் இவர் தான் நான் பார்த்துருக்கேன். இவர் தான் நல்லா எனக்கு தெரியும். ஃபஸ்ட்டில் ஒரு அக்கா நம்ம அங்கே கோழித்தூரை ஓ சரி. அடைய வச்சுருக்காங்க. ஓ அப்படியா? ஓ அக்கா நடுவில் உங்களுக்கு நடுவில் இல்லை ஃபஸ்ட்டு அக்கா. ஓ ஃபஸ்ட்டு பொண்ணு. ரெண்டாவது இவர். அடுத்தது இன்னொரு பையன். இன்னொரு பையன். ஓ 3 பேர். சரி சரி. அதான் இவர் தான் நான் இப்போ சொன்னேன். இவர் தான் நான் சொன்னல ஃபஸ்ட்டு வரும்போது இவர் தான் நான் பார்த்துருக்கேன். இவர் எப்போ வரும்போது நான் இங்கே கீழ்குப்பை வந்தால் எப்போ வந்தாலும் இவர் பார்ப்பேன். இப்போ இவர் தான் அப்பாவோடது கோயிலில் பார்த்துக்கிறாரு. பார்த்துட்டேன். சின்ன பையன் படிக்க போகிறேன். அப்படியா? ஓ ஓஹோ. வீட்டெல்லாம் இழிஞ்சு போன வீடு அப்படியே இருக்குது. இந்த வீடெல்லாம் யூஸே இல்லை. வீடு நல்லா காங்கிரீட் வீடு நல்லா தான் இருக்கும் பாருக்கும். ஆனால் யூஸ் இல்லை. சொந்தமாக கட்டியிருக்கேன். பப்ளி பாஸ் மரம், காப்பி செடி சுற்றி இருக்கிற மரங்கள் பார்த்தீங்கன்னா 1-2 பலா மரங்கள் தெரியுதுங்க. இது வந்து பப்ளி பாஸ் செடி. இது வந்து காப்பி. நல்லா ஒரு பெரிய மரமாக இருக்குது. ஏன்னா இப்போ பார்த்தீங்கன்னா வித்தியாசமான மரமாக இருக்கு சொன்னது. இது என்ன மரம் சார்ண்ணா? முருங்கைன்னு சொல்லுவாங்க. முருங்கையா? ஆமாம். இவ்வளோ பெருசாக இருக்குது. காட்டு முருங்கையா? காட்டு முருங்கை. ஓ வித்தியாசமாக இருக்கே. ஆமாம், வேலிக்கெல்லாம் கட்டுவாங்க. ஓ சுற்றி. ஆமாம் ஆமாம். வெட்டி ஓ அந்த தோட்டத்துக்கு பார்த்தீங்கன்னா சுற்றி வேலிகளை கட்டுவாங்க அந்த மாதிரியா? ஓஹோ. மரம் பார்த்தீங்கன்னா அப்படியே முளைச்சிரும். ஓ அப்படியா? ஆமாம். இப்போ துண்டு துண்டாக கட் பண்ணி ஃபென்சிங் போடுற மாதிரி. ஆமாம். ஓ அந்த ஃபென்சிங் ஓரத்தில் போய் இந்த சைடில் நட்டோம்னா அது அப்படியே முளைச்சுமா? ஓ அது அப்படியே மரமாயிரும். சரி சரி. அதுதான் இந்த மரம் பார்க்குறதுக்கு கொஞ்சம் வித்தியாசமாக தெரிஞ்சு அதனால கேட்டேன். இப்போ அந்த ரொட்டி அதெல்லாம் அந்த சட்னி செஞ்சு சாப்பிடுவாங்க. ஓ இதுயா? அந்த கொருந்து. ஓஹோ ஓஹோ. அது இன்னும் அந்த அந்த வயசாயிட்டா அப்படியே செத்து போயிடும். ஓஹோ மரம். ஓ வயசுனா அதுவே செத்து போயிருமா? செத்து போயிடும், காஞ்சிடும். ஓ ஒவ்வொரு மரத்துக்கும் ஒவ்வொரு வரலாறுலாம் இருக்குது. காட்டுக்குள்ளே இருக்க மரங்கள் வந்து சாதாரணமாக கிடையாது. பார்த்துக்க இந்த வேலி ஓரத்தில் காஞ்சி போயிடும். ஓ இந்த வேலி ஓரத்தில் நட்டு வச்சதெல்லாம் பார்த்துருக்கேன். ஓ இதுதானே அது? ஆமாம். நட்டு வச்சுன்னா அப்படியே பார்த்தோன்னா வந்து சின்ன செடி மாதிரி அப்படியே வளரும் பார்த்தோன்னா வந்து வீட்டுக்கு முன்னாடி கரெக்ட். ஆமாம் அதுதானே அது. இது தோட்டத்துக்கு ஃபென்சிங்கா? ஆமாம் தோட்டம். இது இந்த இது ஹெச்டிபி. ஓஹோ. விவசாயத்துக்காக. இது தோட்டத்தோட வீடு. போன டைம் வரும்போது எல்லாம் நல்லா செழிப்பாக இருந்தது சரவணா. இந்த காடு. ஆமாம் உண்மையிலே பார்க்குறக்கே மனசு கஷ்டமாக இருக்கு சரவணா. போன டைம் வரும்போது எவ்வளோ செழிப்பாக இருந்துச்சு. ஆஹா நல்லா இருந்தது. இதில் தான் பீம்ஸ் எல்லாம் போட்டுருந்தாருங்க. அந்த அண்ணாவுக்கு காமிச்சார் இல்லை பார்த்தீங்கன்னா பீம்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த செடியெல்லாம் காமிச்சார். செழிப்பாக அவ்வளோ செழிப்பாக சூப்பராக இருந்துச்சு பார்க்குறக்கே. இன்றைக்கி என்னென்னா பார்க்குறக்கே ஒரு மாதிரியாக இருக்குது. சங்கடமாக இருக்குது. ஆள் இருந்தால் தான் அந்த இது கரெக்டாக வந்து பராமரித்து கரெக்டாக வந்து பார்த்தா விவசாயம் பண்ணி கொண்டு வருவாங்க. உண்மைதான். இல்லை அதுக்கு தான் மழையும் இல்லை. அட்லீஸ்ட் வந்து இப்போ தோட்டத்தில் எதுவும் போடலனாலே மழை இருந்ததுன்னா செடியாவது கொஞ்சம் நல்லாயிருக்கும். அந்த புல் இதெல்லாம் பார்க்குறக்கா நல்லா பசுமையாக தான் இருக்குது. அது கூட இல்லையா? இங்கே பாருங்கள் எல்லாமே காஞ்ச மூட மாதிரி இருக்கே. கரெக்டான மழை இல்லை. இந்த வீட்டை இன்னும் யூஸ் பண்ணுறதுல இருக்கு. போன டைம் வரும்போதெல்லாம் நல்லா வச்சுருந்தாங்க. இங்கே தான் இருந்தாங்க. நம்ம கடைசியாக வரும்போது இங்கே தான் இருந்தாங்க. இங்கேருந்து தோட்டத்துக்கு வேணுங்கிற மட்டும் சின்ன சின்ன சாமான் மட்டும் வச்சுருக்காங்க. அவ்வளோதான். போன டைம் வரும்போது இந்த சின்ன சின்ன குழந்தைங்க எல்லாம் இங்கே தான் இருந்தாங்க. நிறைய பேர் இருந்தாங்க. இன்றைக்கி அப்படியே மாறிடுச்சு. மழை வந்தால் விவசாயமே இல்லை. இந்த டைம் தான் அதான் மழை காலத்துக்கு மட்டும்தான். இல்லை கீழே தான் அப்படி இருக்குன்னா இந்த மலைக்கு மேலேயும் இந்த சோலைக்குள்ளும் இப்படி தான் இருக்குது. அந்த பக்கம் அங்கே போகிறக்கு அப்படி வழி இருக்கா? அப்படி இருக்கா? அந்த கோயிலுக்கு. ஆமாம் ஆமாம்.
HDFC வங்கி பரிவர்த்தனின் திட்டம் சோலார் மின்வேலி. இந்த டைம் பார்க்குறக்க நல்லா இல்லை சரவணா. போன டைம் எப்படி நல்லா இருந்தது, ஜூன் ஜூலை தான் இப்போ கொஞ்சம் நல்லா இருக்கு. மழை என்னமோ இந்த வருஷம் நம்ம எல்லாம் தவறி இருக்கு, எல்லாமே எல்லாம் மாறி மாறி இப்போ இதாக இருக்குது. இயற்கையை தவிர்த்துனா மனசோட வாழ்க்கை முறையும் தவறுது. இயற்கையை தான் நம்பி தான் எல்லாமே. உண்மைதான் உண்மைதான். இயற்கையோட பாதிப்பு மனசனை வந்து எந்தளவுக்கு பாதிக்காது பாரு. காபி செடி மட்டும் தான் கொஞ்சம் தான் பார்க்குறதுக்கு கொஞ்சம் ஆறுதலாக இருக்குது. அது மட்டும் தான் கொஞ்சம் பெருசாக வந்து இலையெல்லாம் தளைஞ்சு கொஞ்சம் ஆறுதலாக இருக்குது. சீசன் எடுத்து வருதா சொன்னா காபி சீசனு? பிஞ்சு பிரியாணி. ஆமாம், பட்டையா? ஆமாம். ஓஹோ, இது மணமாக இருக்கு. இலை பாரு, இலையா? இல்லை இலையா அந்த பிரியாணி போகிற அந்த இலை போடுவாங்களா அதுவா? இலை. ஓ பிரியாணி. ஆமாம், பட்டை பாசம் எல்லாமே இருக்கு. ஓ இது பட்டையா? அந்த பிரியாணி போகிற பட்டையா? பட்டை. ஓ ஓ, எல்லாமே இங்கே இருக்குது. இங்கே இருக்குது ஊருக்கு. அதான் அதான் எடுத்து பிரியாணி போட்டுக்க வேண்டியது. ஓ மணமாக இருக்கு பாருங்க. ஆமாம், நல்ல மணமாக இருக்குது. இது 5 ரூபா 10 ரூபா கடையில் விற்கிறாங்க. ஆமாம் ஆமாம். அம்மா இங்கே நிறையா இருக்குது. இங்கே இயற்கையாகவே இருக்குது. ஆமாம் கரெக்டு. நல்ல பெரிய மரமாக இருக்குது. வேணுங்கிற டைம் இப்போ அந்த பிரியாணி போகிற பட்டையும் இந்த இலையும் தான் இல்லையா? இலையும் பட்டை ரெண்டு ஒரே மரம் தான். மக்களே இங்கே பாருங்கள், நீங்கள் பிரியாணிக்கு யூஸ் பண்ணுற பட்டை, அதே மாதிரி பிரியாணிக்கு ஒரு பெரிய இலை போடுவீங்க பார்த்தீங்களா, அதாங்க இந்த இலை. இந்த மரத்தோட பட்டை தான் பட்டை. நல்லா கசக்கினோம்னா மனமாக இருக்கிறோண்ணா. செம்மையான மனமாக இருக்குது. ஆமாம், ஃபஸ்ட்டு கூட அப்போ கூட தெரியல, இப்போ நல்லா கசக்கினோம்னா நல்லா கசக்கணும். காஞ்சா வாசம் வராது. பச்சைக்கு வாசம் ஜாஸ்தி, காஞ்சா வாசம் கம்மி தான். ஆஹா, கடையில் வாங்கினா பாருங்க இல்லை. ஏன்னா காஞ்சி போச்சு சார், அது காஞ்சி போச்சு. எத்தனை நாளாச்சுன்னு தெரியாது, எத்தனை வருஷங்களுக்குன்னு தெரியாது. ஸ்டாக்கு இப்போ வந்து நம்ம பச்சை எடுத்து மரத்துலேருந்து பச்சை எடுத்ததுனாலே ஸ்மெல் நல்லா இருக்கு. சென்ட் மாதிரி இருக்கு. கரெக்டு. பிரியாணி அப்படியே போட்டோம்னா இலை போட்ட போடி கையில் வாசம் சும்மா செமையாக இருக்குது. நல்லா இருக்கு. இது என்ன சொன்னால் ஆரஞ்சு மரம்? அதே ஆரஞ்சு மரம், பலாமரம், ஆரஞ்சு மரம், காப்பி, குறுமிளகு எல்லாமே இருக்குது. காலத்தில் போட்டு வச்சு அதான் பழைய தலைக்கட்டுக போட்டு வச்சு போயிருக்கு. சரி, கோயிலில் பூஜை நடந்துட்டுருக்கேன். சின்ன குழந்தைங்க வேறு விளையாண்டுருக்காங்களா இருக்கு. பார்த்தா ஓடிட்டாங்க.
இது கிராம்பு. கிராம்பு, ஜாதிக்காய் கரெக்ட். கிராம்பில் ஜாதிக்காய் மரம் நிறைய நான் பார்த்துக்கிறேன். நிறைய பேர் பார்த்துருப்பாங்க. ஜாதிக்காய் மரம் நிறைய இருக்குது. இந்த கல்லாறு பர்லியாரில் இருக்கு பார்த்தியா, அங்கெல்லாம் நிறையா இருக்குது. அதனால் ஜாதிக்காய் மேக்ஸிமம் நிறைய ஓரளவுக்கு தெரியும் எல்லாத்துக்கும். காப்பி வந்திருக்கு. இது சீசனுக்காக வந்ததா இல்லை அந்த பட்டம் தவறி மாறும் அந்த மாதிரி வந்ததா? சென்ட்ரல் கிராப்பு. அப்போ இங்கே பாருங்கள், காப்பி சென்ட்ரல் வந்து சில டைம் வந்து அதாவது பருவம் மாதிரி பழங்களை சில இதெல்லாம் காய்ச்சி கேள்விப்பட்டிருப்பீங்க. அந்த மாதிரி தாங்க இந்த காப்பி இப்போ வந்திருக்கு. அது நிறையா இருக்குது. காப்பி சீசன்லாம் இனிமேல் தான் வரப்போகுது. ஆனால் இங்கே பாருங்கள் எப்படி இருக்கும் பாருங்கள். இல்லை நிறையா இருக்குது காப்பி. காப்பி மட்டும் தான் ஓரளவுக்கு இருக்கும் போல இருக்குது. வாங்கியா அம்மா, ஊர் இவ்வளோ தானா? இன்னும் அந்த பக்கம் இருக்குங்களாம்மா? இதான் கிடச்சிங்களா? இந்த வீடு தான் கிடச்சி வீடுங்களா? உங்கள் வீடுங்களா அது? சரி. அந்த வீடு போகலாம் சொன்னால் வலிங்கிருக்கா? இல்லை, நம்ம அந்த கோயிலை பார்த்து. கரெக்ட் கோயில் பார்த்துடலாம். ஆனையெல்லாம் இல்லையா? இது சுற்றி இதெல்லாமே ஃபென்சிங் அம்மா சுற்றி. இந்த தோட்டம் சுற்றி போட்டுருக்கேன். தோட்டம் வீடெல்லாம் சுற்றி ஃபென்சிங் இருக்குங்களா? அது ஃபாரஸ்ட் இந்த பக்கம். ஓ, அந்த ஃபென்சிங் உள்ளே இருக்கிறதெல்லாம் தோட்டம், கிராம மக்களோட தோட்டம். ஃபென்சிங் அந்த பக்கம் இருக்கிறதெல்லாம் ஃபாரஸ்ட்டு. ஓகே. ஃபாரஸ்ட்லேயே போட்டு கொடுத்துருக்காங்களா? ஓகே. பரவாயில்ல. நல்லா மூங்கில் பெரிய மரமாக இருக்குது. ஓரளவுக்கு இருக்குது. பார்த்துருக்கீங்களா? பார்த்துருக்கேன். ஆமாம், ஒரு 2 வருஷம் இருக்குங்க. 2 வருஷம் மட்டும் டைம் வந்து ஊருக்குள்ள கோயில் பக்கத்தில் உங்களை பார்த்துருக்கேன்னு நினைக்கிறேன். ஆமாம். நல்லா இருக்குங்களா? சரிங்க. சரி, இப்போ 2 வருஷம் ஆச்சு. மறுபடியும் உங்கள் கிராமத்தில் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் தான் வந்தாங்க. வந்துட்டு செழிப்பான விஷயங்கள் எதுவுமே இல்லைங்க. அதே மாதிரி தான் இருக்கு. அதுக்கான முயற்சிகளும் நாங்கள் பண்ணிட்டு இருக்கோம். இன்னைக்கு நாளைக்குன்ற மாதிரி அப்படியே போயிட்டு இருக்கு. அப்படிங்களா? அப்போ இருந்தால் கண்டிஷன் அப்படியே தான் இருக்குது. அதே கண்டிஷன் தான் இருக்குது. வேறு மாற்றங்கள் எதுவும் நடக்கலை. ஃபென்சிங் எல்லாம் போட்டுட்டு அதுக்கப்புறம் தான். இந்த வீட்டு முழுசாக ரெடி ஆகலைங்களா? ரெடி ஆச்சு. நம்ம வர்றதுக்கு கொஞ்சம் லேட் ஆகும். அப்படிங்களா? சரி, நான் வீடெல்லாம் பார்க்குறேங்க. பார்த்துட்டு வேணா உள்ளே போயிட்டு வரேன். சரி, முன்னாடி பார்க்கலாம் இல்லைங்க? வேண்டாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. அப்படிங்களா? நீங்கள் அங்கே போய் பாருங்கள். சரி, உள்ளே போங்க. சரி. ஓகே சார். சரிண்ணா, சந்தோஷம். முன்னாடி ஏதோ ஒரு வீடு ஆகிட்டு இருக்கும் போலக்குங்க. அது ஆயிடுச்சுங்களாம்மா? ஆனால் அதில் ஒரு குடி போன மாதிரி தெரியலீங்களா? போவாங்க. அப்படிங்களா? ஒரே வீடுன்ட்டு இங்க வந்திருக்காங்க. அப்படிங்களா? வேலைக்கு முடிச்சுட்டு போயிடுவாங்க. ஓஹோ. ஆனால் வீடு தனியாக இருக்குது. அது சுற்றி இருக்கலாம் ஃபுல்லாக தோட்டங்களா? ஆமாம், தோட்டம் தாங்க. தோட்டமே பார்த்தீங்கன்னா சோளமாக இருக்குது. பயங்கரமா பராமரிப்புல ஒரே ஆளுன்ட்டு இங்கே வந்திருக்கிறாங்க. மச்சா பையன் எங்கள் பையன் தான். அப்படிங்களா? ஓஹோ. இப்போ வீடு கட்டிட்டாங்கன்னா அங்கே போயிடுவாங்களாம்மா? முடிச்சுட்டு வேலை முடிச்சுட்டு அங்கே போயிடுவாங்க. ஆனால் அங்கே இருந்தாலும் தனியாக இருக்கிறது கஷ்டம் தான். அது இந்த பக்கம் கட்டியிருக்கலாம்ல, ஏன் அவ்வளோ அங்கே தனியாக கட்டினாங்க? அவங்க தோட்டம் அங்கே தானே. ஓ, அப்படிங்களா? அவங்க எங்கள் தோட்டத்தில் அவங்க எங்கே கட்டியிருக்கிறோம். எங்களுக்கு நான் இங்கே தோட்டம் இது பூரா நாங்கள் இங்கே இருக்கிறோம். அவங்களுக்கு அந்த தோட்டம், அவங்க அங்கே இருக்கிறாங்க. ஓஹோ. அவங்க தோட்டங்கிறனால அங்கே கட்டியிருக்காங்க. ஆனால் இருந்தாலும் இருக்குன்னா கொஞ்சம் பயம்தான். என்ன பண்ணுறது? ஏன்னா இங்கேயாவது சுற்றி ஒரு 5 வீடு இருக்குது. ஏதாவது ஆளு சத்தம் போட்டால் கூட யாரும் வந்துடுவாங்க. அங்கே ஒருத்தருமே இருக்க மாட்டாங்க. அங்கே மேலே இருந்தாங்க தாங்க. அங்கே இப்போ இந்த வசதி இல்லாதனால எல்லாம் கோழிக்கல்ல போயிட்டாங்க. அப்படிங்களா? ரோடு வசதி இல்லாதனால. ஓ. அது முன்னாடி எத்தனை வருஷம் முன்னாடி இருந்தாங்கம்மாங்க? எங்கீங்க? அங்க வீடு இருக்கு பாத்தீங்களா? இப்ப வீடு கட்டிருக்காங்களே, அந்த ஒரு பழைய வீடு இடிஞ்சிருக்கு பாத்தீங்களா? அது எத்தனை வருஷம் முன்னாடி இருந்தாங்க? 4-5 தலைக்கட்டு இருக்குங்க. அப்படிங்களா? அத்தனை வருஷம் இருந்தவங்க தான். ஓ. எல்லாமே எங்க
எங்க மாமனார் எங்க மாமியாவோட மாமனார் அப்படியே 70 வருஷம் இங்க இருந்திருக்கிறாங்க. ஓ ஓ இருந்துதான் அவங்க அங்க போயிருக்கிறாங்க. அப்படிங்களா? இப்போ எப்போ போனாங்க கடைசியா? அவங்க போய் ஒரு 7-8 வருஷம் ஆயிடுச்சு. 7-8 வருஷம் ஆச்சுங்களா? ஓ 4-5 தலைக்கட்டு இருந்தது. இப்போ வந்து பார்த்தோன்னா வந்து இப்போ போயிட்டாங்க. அவங்க வர்றாங்க, தோட்டத்துல வந்து காப்பெல்லாம் குறுமிளகு எடுக்கிறாங்க, ஓ எடுத்துட்டு போறாங்க. நாங்க மட்டும் இங்கேயே இருக்கோம், அங்கே போகல. சரி சரி சரி.